சுவையான சப்பாத்தி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சப்பாத்தி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மைதா, உப்பு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வானல் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தணும். அதனால் நல்லா வதக்கணும். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கும் போதே இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு கறி மசாலா தூள் மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ணணும். அதுக்காக கறி மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி சிக்கனுக்கு தேவையான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சதை போட்டுட்டு 2 பக்கம் லைட்டாக திருப்பி எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் நம்ம சப்பாத்தி மேலே வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிக்கனை வச்சுட்டு இதில் நம்ம முட்டை பீட் பண்ணதை அது மேலே ஊற்றணும். இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு நம்ம திருப்பி போடணும். அடுத்தது ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அந்த சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். சுவையான சப்பாத்தி சிக்கன் ரெடி. சுவையான சப்பாத்தி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.